இப்ப இருக்கிற இந்த வெதருக்கு எல்லாருமே சுட சுட ஏதாவது சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. நல்லா சுட சுட கோபி மஞ்சூரியன், காளான் ஃப்ரைன்னு சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிக்கிறவங்களாம் இந்த உருளைக்கிழங்கு மஞ்சூரியனை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. நான் 2 உருளைக்கிழங்கு போல துருவி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப அதுல 1/2 கப் போல கார்ன்ஃபிளவர் சேர்த்துக்கலாம். 1/2 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியா பிரெட் கிரம் சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் போல வெறும் மிளகாய் தூள், தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு போட்டேன். வீடியோ எடுக்க மறந்துட்டேன். உருளைக்கிழங்குல இருக்கிற தண்ணியே போதும். உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ராவா நீங்க லைட்டா தண்ணி தெளிச்சுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியா பால்ஸ் மாதிரி பண்ணிட்டு எண்ணெயில போட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு குட்டி குட்டியா கட் பண்ண வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஸ்லைஸா கட் பண்ண கேரட் போட்டுட்டு இது கூடவே 1/2 ஸ்பூன் போல இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள், தனியா தூள், மிளகு தூள், கரம் மசாலா சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் கரைச்சி வச்சிருக்கேன். இப்ப அந்த தண்ணியை ஊத்திட்டு நல்லா கொதிக்கும் போது உருளைக்கிழங்கு பால்ஸ் சேர்த்துக்கலாம். அவ்வளவுதாங்க, ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு மஞ்சூரியன் ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.